ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிலேருந்து வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கான டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்டுலேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிற நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழ் ஜாப் ஆட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணுன்ற டீட்டெயிலான வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம். அந்த வீடியோலேயே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டவுட்ஸும் கிளியர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்டுலையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பாருங்கள், இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸில் அப்ளை ஆன்லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் ஓகே கொடுத்தீங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள், நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் விண்ணப்பிக்கின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ லெவல்னு இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனாக. அதில் அப்ளை நோவை கொடுங்க. அப்ளை நோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுக்கு சொல்லி கேட்கும். அதில் உங்களுடைய ஒன் டைம் யூஸர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா அப்ளை பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கீழே கடைசியாக பாருங்கள் தொடர்கன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம் நேம், நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளேயும் சிக்னேச்சர் 30 கேபிக்குள்ளேயும் இருக்கணும். ஃபோட்டோவோட பாட்டமில் உங்களுடைய நேம் அண்டு ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்ற டேட்டு, இந்த ரெண்டும் நீங்கள் கம்பல்சரி என்ட்ரு பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோ போடுறேன். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஓடிஆரில் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை வெரிஃபை பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஓடிஆரில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களே மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஓடிஆரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் படியே அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்த பேஜில் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்த பேஜில் என்னென்ன போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த போஸ்ட்டஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி தகுந்த மாதிரி எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு எழுதுறதுலேருந்து விலக்கு வேணுமான்னு கேட்டிருக்காங்க, எக்ஸம்ஷன் கேட்டிருக்காங்க. நான் நோ கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கடுத்த பேஜில் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அது ஒவ்வொன்றா படித்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லிவிட்டு அணிநிலை அன்எம்ப்ளாயி கொடுத்துருக்கேன். அடுத்து நீங்கள் இதுக்கு முன்னால் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க, நான் நோ கொடுத்துட்டேன். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்தோ அல்லது செலெக்ஷன் ப்ராசஸ்லையோ உங்களை டெம்ப்ரவரி அல்லது பர்மனெண்ட்டாக பேன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் நான் நோ கொடுத்துட்றேன். அடுத்து உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நான் நோ கொடுத்துட்டேன். அடுத்து உங்களுக்கு சரியான உடற்தகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நான் எஸ் கொடுத்துட்டேன். அடுத்து உங்களுக்கான பார்வைத்திறன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் அண்டு நைட் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ரெண்டுக்குமே நோ கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா உயிரோடு இருக்கிற ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவன் அல்லது மனைவி இருக்கான்னு கேட்டிருக்காங்க,
நான் நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருக்கேன். அடுத்த பேஜில் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன படிச்சீங்க, எஸ்எஸ்சி, ஐடிஐ, டீச்சர் ட்ரைனிங், இதில் நீங்கள் எது முடிச்சிங்களோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நான் டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறேன். இதுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ அக்ரிகல்ச்சரே படிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இல்லை அதுக்கு இணையான வேறு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அது கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வேறு எதுவும் ஃபில் பண்ணலை, டைரெக்டாக சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டேன். சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதுக்கு ஆம் கொடுத்துருங்க. அடுத்த பேஜில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அது தேவையில்லைன்றதுனால எதுவும் கேட்கல, அதனால் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய பிஎஸ்டிஎம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பேஜை ஃபில் பண்ணலாம். தமிழ் மீடியம்னா நீங்கள் ஸ்கூலில் மட்டும் தமிழ் மீடியம் படித்தா பத்தாது. இவங்க சொல்லிக்கிற டிப்ளமோ, ஐடிஐ அதையும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது ஃபில் பண்ண முடியும், இல்லைன்னா ஃபில் பண்ண முடியாது. இதில் நீங்கள் ஏதோ ஒரு இது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் இது அப்ளை பண்ண முடியாது. அதனால் இல்லை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்த பேஜில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும்னு கேட்டிருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. அதில் உங்களுடைய கம்ஃபர்டபுளை பொறுத்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட சாய்ஸ் தான். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 எக்ஸாம் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். இதில் 3 அட்டெம்ப்ட் முடிஞ்சிருச்சு, அதனால் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னா 100 ருபீஸ் பே பண்ணணும். இந்த பேஜும் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், அதுக்கப்புறம் நீங்கள் படித்த டிப்ளமோ ஆர் ஐடி கோர்ஸோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட், இல்லைன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னா அதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதோட சைஸு பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அது மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாம்பிளுக்கு ஒரு டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை காட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும். மற்ற டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதையும் வீடியோவில் காட்டினா டைம் ஆயிரும். ஆல்ரெடி 8 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் எல்லா பாக்ஸும் டிக் அடிச்சுக்கோங்க. எல்லா பாக்ஸும் டிக் அடிச்சதுக்கப்புறம் ஒரு பாப்பப் மெசேஜ் வரும், அதுலேயும் எஸ் கொடுத்துருங்க. அடுத்து கீழே ஐ அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் டிக் அடிச்சுட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. இது மாதிரி வர எல்லா பாப்பப் மெசேஜுக்கும் எஸ் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணலாமான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கும் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ப்ராசஸ் டு பேமெண்ட் கொடுத்துருங்க. அடுத்து பேமெண்ட்டு கேட்டு வேலை எஸ்பிஐ கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் டைப் ஆன்லைன் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணியா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியா, நெஃப்ட் மூலமான. நான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறேன், அதனால் டெபிட் கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறவங்க டெபிட் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் பே நோ கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கார்டு பேமெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். சிவிவின்ற இடத்துல உங்கள் ஏடிஎம் கார்டோட பேக் சைடில் இருக்க 3 டிஜிட் நம்பரை ஃபில் பண்ணிடுங்க. கார்டு டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பே கொடுங்க. உங்கள் ஏடிஎம் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும். அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் போகணுனாலோ இல்லை சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுனாலோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.